நீங்க இல்லைன்னா தங்க மீன்கள் இப்படி வெளியில வந்திருக்கோம். ஆனா அந்த காலத்தை நானும் மாரி செல்வராஜும் அப்போ ஆஃபீஸ்ல வந்து மாரி செல்வராஜும் நானும் இருப்போம். இப்போ அருண் விஸ்வா வருவாரு. வந்தாலே ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லாரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஆடி கார் பிறந்ததுல ஆடி கார் வச்சிருக்காருன்னு. பட் இல்ல. அருண் விஸ்வா அது சொல்லாமான்னு தெரியல. அருண் விஸ்வா வந்து என்ன சொல்றது, வீடற்று கடன்காரர்கள் துரத்த துரத்த ஒவ்வொரு ஊரா வாழ்ந்து சென்னையில வந்து அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோட வந்து பெரிய நம்பிக்கையோட அவரோட கனவு 3 BHK வாங்குறதுலாம் இல்லை, ஒரு டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும். அண்ட் பெரிய படிப்புலாம் இல்லை, வெறும் டிப்ளமோ. அதுவுமே முடிச்சாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அறிவாளி தான், முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேர்ல தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கீஸ். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர். அண்ட் அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அருண் விஸ்வா இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அருண் விஸ்வா செய்யற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புறேன். அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ.